கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளி மூலம் தொடர்ச்சியாக நாம் மிஷனரிகளை குறித்து தெரிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பார்க்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷனரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு புனிதரும் ஆவார். பொதுவாக புனிதர் என்ற பட்டம் பெற ஒன்று கிறிஸ்தவ குடும்பமாக இருக்க வேண்டும், இல்லையெனில் வேதாகம கல்லூரியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போற மிஷனரி இவ்விரண்டிற்கும் அப்பாற்பட்டவர். ஆமாங்க, அவர்தான் நம்ம தேவசகாயம் பிள்ளை. இவரது இயற்பெயர் நீலகண்ட பிள்ளை. இவர் மனைவி ஞானப்பூ, இயற்பெயர் பார்க்கவி. இவர் ஏப்ரல் மாதம் 23 1712 திருவாதாங்கூரில் உள்ள நட்டாளம் என்ற பகுதியில் பிறந்தார். இவருடைய தந்தை வாசுதேவன் நம்பூதிரி ஒரு பூசாரி ஆவார். தாயார் தேவகி அம்மாள். இவர் உயர் குலத்தை சேர்ந்தவர் என்பதால் தாய் மாமனால் வளர்க்கப்பட்டார். இவர்களது குடும்பம் அரண்மனையில் அதிக செல்வாக்கு பெற்றது. தேவசகாயம் பிள்ளை தமிழ் மொழி மட்டுமல்லாமல் மலையாளம், சமஸ்கிருதம் ஆகியவை கற்றுத் தேர்ந்தவர். வில்வித்தை, போர் ஆயுதங்களை பயன்படுத்துவது, தற்காப்பு கலைகள், வர்ம சாஸ்திரம் போன்றவற்றையும் பயின்றவர். அதன் விளைவாக திருவாதாங்கூர் மகாராஜா மார்த்தாண்டவர்ம அரண்மனையில் திவானான ராமையன் தலவாவின் கீழ் ஒரு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். தேவசகாயம் பிள்ளையின் மனமாற்றம். வாழ்க்கையில் பொருளாதார நஷ்டம் அடைந்த புனிதர் தேவசகாயம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார். அப்போது டச்சு படைகளின் தளபதியான டிலனாய் போரில் தோற்கடிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டார். நாளடைவில் மன்னரின் நம்பிக்கையை பெற்று நம் மண்ணின் படை தளபதியாக நியமிக்கப்பட்டார். அப்போது சகாயம் அவருடன் நட்பு ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் எப்படிப்பட்டவர்? எதற்காக சிலுவையில் அறைந்தனர்? அவர் செய்த அதிசயம் என்ன? கிறிஸ்துவ பைபிளில் என்ன உள்ளது என்பதை கூறினார். பைபிளை வாசிக்க வாசிக்க அவரின் வாழ்க்கையில் நிம்மதி கிடைத்தது. தான் உயர் குலத்தை சேர்ந்தவன் என்ற எண்ணம் அழிந்தது. அதன் பின்னர் அவர் ஞானஸ்தானம் எடுக்க ஆர்வம் காட்டினார். அதன் பெயரில் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன் குளத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் ஃபாதர் ஜோவானி பாதஸ்தா புத்தாரிடம் ஞானஸ்தானம் பெற்றார். சகாயம் வாழ்க்கையின் கொள்கை. இயேசுவின் அன்பை தெரிந்ததால் அவரும் அன்புள்ளவராக மாறினார். கடவுளை தவிர பூமியில் உள்ள மனிதர்கள் அனைவரும் சமம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை, அனைவரிடமும் அன்பு கொள்ள வேண்டும், யார் வேண்டும் என்றாலும் கடவுளிடம் வேண்டிக் கொள்ளலாம் என அறிந்தார். இதனால் தேவசகாயம் பிள்ளைக்கு வந்த பாடுகள். உயர்குலத்தை சேர்ந்தவன் அனைவரிடமும் சமமாக பழகுவதை பிடிக்காதவர்கள் சதி செய்து மன்னரிடம் அறிவிக்க இயேசுவை வணங்குவதை கைவிட சொன்னார்கள். அதை மறுத்த சகாயமுக்கு மன்னரை மதிக்கவில்லை என்ற அடிப்படையில் சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக பல பாடுகளை அனுபவிக்க அனுமதித்து பின் அவரை சுட்டு கொன்றனர். அவர் அனுபவித்த பாடுகள் சில. அரை நிர்வாணப்படுத்தி சூறை முட்களால் அடித்தனர். குடிக்க சாக்கடை நீர் தாகத்திற்கு கொடுத்தனர். அவமதிக்கும் பொருட்டு எருமை மாட்டு மேல் ஏற்றி எருகம்பூ மாலை, கரும்புள்ளி, செம்புள்ளி போட்டு அவர் பழகிய தன் சொந்த ஊரில் அழைத்து சென்றனர். வேப்ப மரத்தில் சங்கிலியால் 3 ஆண்டு கட்டி வைத்தனர். இறுக்கமான சிறையில் அடைத்து வைத்தனர். முகத்தில் மிளகுத்தூள் தூவி சுவாசிக்கும்படி செய்தனர். சாட்டையால் பாதங்களை அடித்தனர். ஆனாலும் அவர் அவர்களை நேசித்தார். அவர்களில் காவலாளியாக இருந்த ஒருவனுக்கு பல ஆண்டுகளாக பிள்ளை இல்லை. இயேசுவை நோக்கி அவனுக்காக ஜெபித்தார். கடவுள் காவலாளிக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்க செய்தார். இன்னும் பல அற்புதங்களை அவர் பாடுகள் அனுபவித்தாலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்தார். இறுதியாக ஆரல்வாய் மொழி திருவாதாங்கூரில் 14 ஜனவரி 1752 அவரை சுட்டு கொல்ல தன்னை அனுமதித்தார். அவரது கல்லறை கோட்டாற்று நாகர்கோவில் உள்ளது. அவர் இறந்த பின் அவரது புகழ் உலகமெங்கும் பரம்பியது. அவருக்கு அருளாளர் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இந்த உலகில் அன்பு ஒன்றே பெரியது, ஏற்ற தாழ்வு என்பது அறிவில்லாமை,
அந்த எண்ணமே மன அமைதியை தரும் என்று இயேசுவின் அன்பால் உணர்ந்த தேவ சகாயம் இன்று பல பேருக்கு புனிதராக விளங்குகிறார். நாமும் புனிதர் தேவ சகாயத்தை போல ஏற்ற தாழ்வு இல்லாமல் அனைவரிடமும் அன்பாக இருப்போம். கடவுள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவாராக.